பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினத்திற்கான பிரசங்கியாரின் பிரசன்ன வசனம் 12வது அதிகாரம். பிரசங்கி 12வது அதிகாரம் 2வது வசனம். சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்பும். அதாவது முந்தின வசனத்துல வாலிபர்களுக்கு ஒரு அறிவுரை கூறியிருந்தார். நீங்கள் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில தீங்கு வர்றதுக்கு முன்னே, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரியமில்லாத நாட்கள் வருவதற்கு முன்பாகவும் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். அந்த லிஸ்ட் தான் இன்னும் தொடருது. இந்த 2வது வசனத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சூரியனும் அதனுடைய வெளிச்சமும் சந்திரனும் அதன் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படுவது என்பா இருள் அடைந்து போவதற்கு முன்பாக. அதாவது ராத்திரியில அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. அது ஆக்சுவலா எதை சொல்றாரு, எதை குறிப்பிடுகிறாரு இங்க பிரசங்கியார் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் சூரியன் போன்ற வெளிச்சமான நாட்களும் சந்திரனை போன்ற குளிர்ச்சியான நாட்களும் நட்சத்திரங்களின் எண்ணிக்கையை போல் நம்முடைய சந்ததியார் இருக்கிறது. நம்முடைய சந்தோஷங்கள் நட்சத்திரத்தின் எண்ணிக்கையை விட அதிகமாக நம்முடைய சந்தோஷங்கள் பெருகி இருக்கும். அந்த நேரங்கள் இதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள். இந்த பாசிட்டிவான விஷயங்கள்லாம் ஒரு சிறிய மாற்றத்திலே என்ன செய்யும், அப்படியே அப்சைட் டவுன். அதாவது வாழ்க்கை இது சில நிமிடங்களில் நம்மளுக்கு மாறி போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கையில் அல்லவா இருக்கிறது. அது நாம் சிந்திக்காத வகையில, சிந்திக்காத நேரத்துல வாழ்க்கையில் மாற்றங்கள் நிறைய ஏற்படும். இந்த வெளிச்சமான சந்தோஷமான நினைவுகள், சந்தோஷமான நேரங்கள் இருண்டு போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும், சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் வாலிபர்களுக்கு பிரசங்கியார் அறிவுறுத்துகிறார். மீண்டும் நாளை இது போன்ற சிறந்த வசனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தரின் அன்பு நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா.